இப்போ நாம இந்த டைஸ் சேலஞ்ச் கேமோட CSS செக்ஷனை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இதில் அந்த HTML ஃபைலை வந்து CSS கூட கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டைலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, யூனிவர்சல் செலக்ட் யூஸ் பண்ணி மொத்த டாக்குமெண்ட்டுக்குமே நான் வந்து மார்ஜின் 0 கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே அதுக்குள்ளே இருக்க எல்லா HTML எலமெண்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து அந்த மார்ஜின் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் நான் இதில் வந்து பேடிங் 0 கொடுக்குறேன். பேடிங் 0 கொடுத்தோடனே இந்த பட்டனில் இருக்க அந்த பேடிங் வந்து ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நான் வந்து பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே அந்த வித்து நம்ம வந்து இப்போ ஒரு வித்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த வித்துக்குள்ளே நமக்கு வந்து அந்த மார்ஜின் பேடிங் எல்லாமே வந்து ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகும். அதுக்காக நம்ம வந்து பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நான் இதில் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி இன்கன்சோலேட் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே இதே ஃபாண்ட் ஃபேமிலி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூனிவர்சல் செலக்டில் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்குறதுனால இதில் எல்லா இடத்துலையுமே இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டெய்னரை வந்து கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா பாடி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோடனே இது ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாறிடுது. இப்படி கொடுக்குறதுனால நான் இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தேன்னா கரெக்டாக அது வந்து ஹாரிசாண்டலில் சென்டர் சைடில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் வந்து அலைங் ஐட்டம் சென்டர் கொடுக்குறேன். நம்ம வந்து அலைங் ஐட்டம் சென்டர் கொடுத்தோடனே ஆக்சுவலாக என்ன ஆகணும் அப்படின்னா கரெக்டாக இது வந்து சென்டரில் டிஸ்பிளே ஆகணும். பட் இப்போதைக்கு அது டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா நமக்கு வந்து இந்த பாடியில் எவ்வளோ ஹைட் அப்படின்னு நம்ம இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால தான் இப்போ நமக்கு அது டிஸ்பிளே ஆகலை. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஹைட் 100 வியூபோர்ட் ஹைட். ஸோ இப்படி கொடுக்குறேன்னா என்ன ஆகுனா இதுக்கு ஹைட்டை கரெக்டாக அது என்ன பண்ணும் 100 வியூபோர்ட் ஹைட்டுக்கு கொண்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அந்த மொத்த ப்ரௌசரோட சைஸ். இந்த ப்ரௌசரில் கரெக்டாக இது என்ன ஆகுதுன்னா சென்டரில் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மொத்த பாடிக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். RGB 8896. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாடிக்கு வந்து டார்க் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டைஸ் கேம் பாக்ஸை வந்து டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ டைஸ் கேம் பாக்ஸ் அதை டார்கெட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸ் வித் 600 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுக்குறனால என்ன ஆகுனா நமக்கு வந்து இந்த பாக்ஸோட அதாவது வித் வந்து கரெக்டாக 600 பிக்சல் தான் மேக்ஸிமமாக இருக்கும். அந்த 600 பிக்சலுக்கு பிறகு அது வந்து இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. கரெக்டாக மேக்ஸிமம் வித் வந்து 600 பிக்சல் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஒரு மின் ஹைட் கொடுக்குறேன். மின் ஹைட் வந்து 600 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து மின் ஹைட் 600 பிக்சல் கொடுத்துருக்கனால இதுக்கு மினிமம் ஹைட்டே வந்து எவ்வளோன்னா 600 பிக்சல் தான் இருக்கும். அந்த 600 பிக்சல் வந்து மினிமம் ஹைட் இருக்கிறதுனால இதோட கண்டென்ட்ஸ் கரெக்டாக வந்து 600 பிக்சல் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மலாக வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை நம்ம வந்து அந்த கண்டென்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் இதுவே என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா ஹைட்டை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வரும். ஸோ இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டைஸ் சேலஞ்ச் கேமை கரெக்டாக நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக கொண்டு வர நேரம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் என்னன்னா அதாவது கீழே கொஞ்சம் வந்து ரோ பை ரோ கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். அதனால என்னன்னா அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன் இல்லை நான் வந்து மினிமம் ஹைட் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து மினிமம் ஹைட் 600 பிக்சல் வரைக்கும் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அந்த நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து வித் வந்து 90% கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நான் வந்து வித் 90% கொடுக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் நான் வந்து இந்த மேக்ஸ் வித் எவ்வளோன்னு நமக்கு வந்து 600 பிக்சல் இருக்குது. அந்த 600 பிக்சலில் இது என்ன பண்ணோம்னா கரெக்டாக வந்து 90% எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து 600 பிக்சல் 100% எடுத்தோம் அப்படின்னா எப்பயுமே அது 100% டிஸ்பிளே ஆகும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌசரில் பார்க்குற நேரம் இல்லைனா ரெஸ்பான்சிவ் பார்க்குற நேரம் ரொம்ப வந்து அந்த ப்ரௌசருக்கு எண்டில் டிஸ்பிளே ஆகுற மாதிரி இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வித் ஒரு 90% கொடுத்துருக்கேன். 90 இல்லைன்னா 95% இந்த மாதிரி கொடுக்குறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன்.
RGB 250 225. ஸோ இந்த மாதிரி நான் வந்து லைட் எல்லோ கலராக பேக்ரவுண்ட் கலராக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன். இது என்ன பண்ண அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு ஷேடோவை லைட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். 2 pixel 5 pixel. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பாக்ஸுக்கும் அந்த டார்க் ப்ளூ கலருக்கும் இடையில வந்து பிளாக் கலரில் லைட்டாக ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்து தெரியும். அதுதான் இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இல்லை நான் வந்து 1 pixel கொடுத்த நேரம் என்ன ஆகுது, லெஃப்ட் சைடில் வந்து 1 pixelல ஒரு ஷேடோ வந்து கிரியேட் ஆகுது. இப்போ நான் வந்து 2 pixel கொடுக்குற நேரம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா பாட்டம் சைடில் வந்து 2 pixelல ஒரு ஷேடோ கிரியேட் ஆகுது. 5 pixel கொடுத்தோன்னு என்ன ஆகுதுன்னா இது வந்து நமக்கு வந்து 5 pixelன்னா ஒரு பிளர் எஃபெக்ட், அதாவது எந்த அளவுக்கு அது வந்து பிளர் ஆகி டிஸ்பிளே ஆகணுமோ அதுதான் இந்த எஃபெக்ட். இந்த 5 pixel நமக்கு கொடுத்துருக்கு அதை தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இதுக்குள்ளாடி நான் வந்து இன்னொரு டியூ கொடுத்துருக்கேன். இந்த டியூ இப்படி கொடுத்துருக்கிறதுனால தான் என்னன்னா நம்மளால இந்த மொத்த எலமெண்ட்ஸையுமே நம்மளால கரெக்டாக சென்டரில் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு கண்டெய்னரை அதுக்குள்ளாடி கொடுத்துருக்கேன், இன்னொரு டியூ கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்குறதுனால இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சென்டரில் வரும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்டிஃபைக்கான சென்டர் கொடுக்குறேன். அதே நேரத்தில் அலைன் ஐட்டம்ஸும் சென்டரில் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கரெக்டாக எல்லா எலமெண்ட்ஸுமே சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் வந்து பார்டர் ரேடியஸ் 0.3 mm கொடுக்குறேன். இது கொடுத்தோடனே என்னன்னா இந்த பாக்ஸில் வந்து அந்த எண்டில் வந்து கர்வ் ஷேப் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ 0.3 REM எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 into 16 pixel அந்த மாதிரி கால்குலேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து டைஸ் கேம் கண்டெய்னரை டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ டைஸ் கேம் கண்டெய்னர் வந்து இந்த டியூக்குள்ளாடி இருக்கு இன்னொரு டியூ, அதை டார்கெட் பண்ணி அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்தோன்னே என்னாங்கன்னா இதுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து ரோ டைரக்ஷனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லாத்தையும் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். இது எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா நம்ம வந்து லேட்டராக வந்து ரெஸ்பான்சிவாக சேஞ்ச் பண்ணுற நேரம் நம்ம வந்து இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ஒரு வேளை நமக்கு வந்து ரோல் இருக்கிறத காலமாக வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து ரேப்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா நமக்கு வந்து இதில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போகிற நேரம் என்ன ஆகுனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அடுத்த லைனில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் இந்த ஃப்ளெக்ஸ் ரேப்பை நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து H1 டேகை டார்கெட் பண்ணுறேன். H1 டேக் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை டார்கெட் பண்ணி அதுக்கு சைஸை நான் வந்து 2.3 REM கொடுக்குறேன். ஸோ 2.3 REM எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.8 pixel வரும். ஸோ இந்த 2.3 into 16 கால்குலேட் பண்ணி இதை வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இது கொஞ்சம் பேடிங் கொடுக்குறேன். ஸோ இந்த பேடிங் கொடுக்குறதுனால இதுக்கு இடையில வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் நான் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்குறேன். இப்போ அது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சம்டைம் வந்து ரெஸ்பான்சிவ் ஆகுற நேரம் அது சென்டரில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்து சென்டரில் வந்து கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பிளேயர் ஒன் டர்னையும் சென்டரில் கொண்டு வரேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நெக்ஸ்ட் நான் வந்து இதில் ஸ்கோர் மெயின் பாக்ஸை வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸ்கோர் மெயின் பாக்ஸ் வந்து இந்த டிவிஷன் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ நான் டார்கெட் பண்ண போகிறது இதை. ஸோ இதை டார்கெட் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னே என்ன ஆகும், அப்படியே வந்து ரோ டைரக்ஷனில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நான் இல்லை ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இந்த சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைட்லேயும் ஈக்குவலாக இருக்கும். பட் சென்டரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன். அலைன் ஐட்டம் சென்டர். நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் கேப் கொடுக்குறேன்.
2.5. ஸோ இது கொடுக்குறேன்னு என்ன ஆகுனா இந்த ரெண்டு இடையில கொஞ்சம் கேப் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து மார்ஜின் டாப் 1.875 EM. ஸோ அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து 30 பிக்சல் கால்குலேட் ஆகும். 30 பிக்சல் இந்த மார்ஜின் டாப்போட வேல்யூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஸ்கோர் பாக்ஸை டார்கெட் பண்ணுறேன். இந்த ஸ்கோர் பாக்ஸ் எது அப்படின்னா இந்த பாக்ஸை தான் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணி அதுக்கு நான் ஒரு கலர் கொடுத்து ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். அந்த ஸ்கோர் பாக்ஸை நான் வந்து வித் வந்து 200 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட்டும் நான் வந்து 200 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் RGBA 94 201 130 0.595. ஸோ இல்லை நம்ம வந்து ஃபோர்த்தாக கொடுத்துருக்க வேல்யூ என்ன அப்படின்னா இதுக்கு ஒப்பேசிட்டி, அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து டார்க்காக டிஸ்பிளே ஆகணுமோ அதான் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. ஸோ நான் இப்போ வந்து ஹாஃப் தான் இதுக்கு ஒப்பேசிட்டி கொடுத்துருக்கேன், அதனால லைட்டாக வந்து பிளர் ஆகின மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து 10% கொடுப்பேன். ஸோ இது கொடுத்தோடனே இந்த மாதிரி கர்வ்ட் ஷேப் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் இதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா இதுக்குள்ளே தான் என்னன்னா அந்த ஸ்கோர் வந்து டிஸ்பிளே ஆகும். இது நமக்கு கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்தோடனே நமக்கு அது கரெக்டாக சென்டரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து அந்த ஸ்கோரோட ஃபாண்ட் சைஸை வந்து 3.5 REM கொடுக்குறேன். இப்படி கொடுத்தாதான் அது வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி பெருசாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டன்ஸுக்கு ஸ்டைலிங் கொடுக்குறேன். ஸோ அந்த பட்டன்ஸை வந்து ஸ்டைல் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்கோர் பாக்ஸ் கண்டெய்னருக்குள்ளாடி இருக்கிற H3 ஸ்டைல் பண்ணிடலாம். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கோரோட அந்த ஸ்டைலிங் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மார்ஜின் டாப் 1 EM கொடுக்குறோம். இது கொடுத்த உடனே இந்த ஸ்கோர் பாக்ஸுக்கு இந்த ஸ்கோருக்கு இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஃபாண்ட் சைஸ் வந்து 2 REM. ஸோ இந்த 2 REM கொடுத்த உடனே அந்த ஸ்கோரோட அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இதுக்கு பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறோம். 1 பிக்சல் 2 பிக்சல் 6 பிக்சல் RGB of 0. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த பிளேயர் ஒன் டேர்னில் இருக்கிற நேரம் இந்த பாக்ஸ் என்ன ஆகணும், இதோட பாக்ஸ் ஷேடோ வந்து அந்த மாதிரி டிஸ்பிளே. அப்போ நமக்கு தெரியும் இதுதான் வந்து இந்த பாக்ஸ் தான் இப்போ வந்து பிளேயர் 1 இருக்குது, இந்த பாக்ஸ் தான் பிளேயர் 2 இருக்குது, இல்லைன்னா இந்த பாக்ஸ் தான் இப்போ இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து அந்த ஸ்கோர் வந்து டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்னு தெரியும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதில் போயிட்டு ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்தோம்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும் உடனே என்ன ஆகுனா இதுதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதுதான் ஹைலைட் ஆகுதா, இதான் என்னன்னா பிளேயர் 1. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இமீடியட்டா பிளேயர் 2 வந்து இந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து என்ன ஆகும், நேராக வந்து பிளேயர் 2க்கு போகும். ஸோ அது வந்து ஹைலைட் ஆகும். அந்த மாதிரி மாறி மாறி ஹைலைட் ஆகும்.